கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/3/2024 31/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன, அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியில் கேது பகவானும், கும்பத்தில் 3 கிரகம் செவ்வாய், சனி மற்றும் சுக்கிரன், மீனத்தில் 3 கிரகம் ராகு, சூரியன் மற்றும் புதன். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார். மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும், உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்குது. 4 ராசிக்கு போகிறார். அதாவது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி, இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்திர திருவிழா, இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம். பௌர்ணமி திதி கார்த்தால் சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கும். அதற்கு பிறகு பிரதம திதி, கிருஷ்ணபக்ஷ பிரதம. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 29ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும், மினிமம் ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும். அதாவது சதுர்த்தியில் 2 வகை. ஒன்று வர சதுர்த்தி, மற்றொன்று அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி. தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும். அதாவது உங்களுக்கு தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா, படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள், அதை தவிர பண வரவுக்கு தடங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உடல்நிலை பாதிப்பு, அதை தவிர பொருளாதார பாதிப்பு, இதை தவிர வேலை இல்லாமை, இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை போய் சேவிச்சுட்டு 9 தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புக்கரணம் பண்ணிவிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். வளர்பிறையில் பார்த்தீங்கன்னால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர். வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது. அதாவது நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும். அதாவது எனக்கு திருமணத்திற்கு நல்ல இதுவை கொடு, ஏற்றமான உத்தியோகத்தை கொடு, அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும். கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி. வர சதுர்த்தி வளர்பிறையில் வர்றது. இப்போ வர்றது சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. சரி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 31ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி திதி. சஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம். அதனால் இந்த காலகட்டத்தில், அதாவது சஷ்டி திதி, எல்லா சஷ்டி திதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க, அதை தவிர எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதை தவிர கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவா சஷ்டி திதியை முக்கியமாக கொண்டாடணும். சஷ்டி திதியில் விரதம் சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் போஜனம் செய்யணும். அது மாதிரி சஷ்டி திதியில் விரதம் இருப்பாள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னா, சந்திர பகவான் மதிக்காரகன். அவன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், தேவையற்ற யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. சரி, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை 25/3/2024 31/3/2024 வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து
சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். முதல்ல வந்து நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 25/3/2024 31/3/2004 வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கார். இருந்தாலும் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஏன்னா 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கிறதுனால சில மன கிளேசங்கள் வரும். ஏதாவது தவறான முடிவுகள் எடுத்துருவோமோ, ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ தான் வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனியும் முடிஞ்சிருக்கு. அதனால் வந்து ஃபெயிலியர்ன்றது உடம்பில் வந்து ரொம்ப பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இப்போ வந்து மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் வந்து நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால, அதுவும் ராகுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனக்லேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிக்கு சற்று பிரச்சனைகளை கொடுப்பார். அதாவது என்னென்னா சுகங்களை கெடுப்பார், அலைச்சலை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார். வேலையில் கொஞ்சம் அதிகமான அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை வந்து அதாவது சூரியனுடைய இடத்தை வந்து குரு பகவானும் பார்க்குறார், சிம்மத்தை சுக்கிர பகவானும் பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக நீங்கள் ஒரு பெரிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் வருது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல வந்து சூரியன், புதன் மற்றும் ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சூரியன் திக்பலம் பெற்றிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5-12க்கு அதிபதி, உங்களுடைய யோகர்னு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கவலைப்படவே தேவையில்லை. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சப்தமாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸும் சரி, அதை தவிர நண்பர்கள் மூலியமாக, உற்றார் உறவினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் அதாவது 25/3/2024 31/3/2024 வரை உண்டான வாரத்தில் ராசிக்கு சந்திர பகவான் வந்து 4ஆம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் வந்து 27ஆம் தேதி அதிகாலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் பௌர்ணமி யோகம் வருது. கேதுவோட சந்திர பகவான் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில். இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக ஒரு தடவைக்கு பலமுறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தவறான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 27ஆம் தேதி அதிகாலை 3 மணிலேருந்து 29ஆம் தேதி அதிகாலை 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5ஆம் இடத்துல குரு சந்திர யோகம் அமையக்கூடிய காலகட்டம், கஜகேசரி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக, சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அதற்கு ஒரு அச்சாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் இடத்துல வந்து 27ஆம் தேதி அதாவது 29ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 31ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். இந்த 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பார்த்தாலேயானால் சனி பகவானின் பார்வை விழுறது.
அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா உங்களுடைய வேலையில் வந்து நீங்கள் புதுசாக வேலைக்குன்னு பார்த்துட்டு இருந்தீங்களே, ஆனால் அதில் சிறு சிறு தடங்கள் வந்து அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வந்து நல்ல யோகமான வாரமாக இந்த வாரம் அமையிறது. அதை தவிர வந்து இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர கலை எழுத்தாளர்கள், டைரக்ஷன் துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம் நடக்கிறதுனால செட்டி புண்ணியம் போய் ஹயகிரீவரை போய் சேவிச்சுட்டு அங்கே ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர வந்து செம்பருத்தி பூ வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமைகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.